வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சோட்டி ஸ்டிச்சோட டைப் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எப்போ போல் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் இதுதான் ஸ்டார்டிங் லைனாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரையும் ஒரு என் லைன் வச்சுக்கோங்க. இதில் பாதியிலேருந்து பாதிக்கு கொஞ்சம் மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கிற நூலை அடுத்த லூப் எடுக்க போகிறோம். இப்போது எப்பயும் போல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் கொஞ்சம் கிட்டத்துலேயே வச்சுருந்துருப்போம். ஆனால் இதுக்கு இந்த இடத்துல நம்ம குத்த போகிறோம். குத்தி எடுத்து பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி போடுவோமோ மேலே போய் குத்தி அப்படியே நூலை கீழே எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு லாக். இதே மாதிரி ரைட் சைடில் அங்கே குத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு இங்கே குட்டி லாக். இதே மாதிரி நம்ம 5, 3, 5, 7, 9 நம்மளுக்கு எந்த அளவு அகலம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் இப்போ இந்த சைடு 2 இந்த சைடு 2 சென்டரில் இருக்கிறது சேர்த்து 5 வரும். அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி போட்டு எடுத்து குட்டி லாக் போட்டு எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு அந்த புள்ளியெல்லாம் இருக்கு இல்லையா, புள்ளியாக தெரியுது, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு குத்தின மாதிரியே பக்கத்துலேயே குத்திட்டு மேலே ஒரு லாக் செகண்ட் டைப்பில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு ரைட் சைடு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே சாய்ச்ச மணி குத்திட்டு மேலே ஒரு லாக். இப்போ நம்மளுக்கு மேலே இருந்த முடிச்செல்லாம் மறைஞ்சிருச்சு பார்த்திங்களா. அப்புறம் கீழே சென்டர் பாயிண்ட்டுக்கு குத்திட்டு ஒரு பக்கத்தில் ஒரு லாக். அப்புறம் அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி குத்திட்டு அங்கே ஒரு லாக். இப்போ ரைட் சைடு அப்படியே கொண்டு போகிறோம். கீழே சாய்ச்ச மணி ஒரு குத்து, மேலே ஒரு லாக், சென்டரில் ஒரு குத்து, கீழே ஒரு லாக். அப்படியே லெஃப்டில் போய் ஒரு குத்து, மேலே ஒரு லாக். ரைட்டில் ஒரு குத்து, சாய்ச்சி குத்தணும். ஏன் நேராக குத்தக்கூடாது, எதுக்குன்னா நம்ம மேலே லாக் போடுவோம். லாக் போட்டோம்னா நம்மளுக்கு நேராக வந்துடும். நேராக குத்திட்டு அதுக்கப்புறம் லாக் போட்டோம்னா ஒரு சைடு மட்டும் மேலே ஏற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம சாய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு நூல் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நான் இன்னொரு கலரை எடுத்து போட்டு காமிக்கிறேன். இதில் நான் டபுள் கலர் கூட போடலாம், இல்லை உங்களுக்கு சிங்கிள் கலர் போடணும் போடலாம். நான் இப்போ டபுள் கலர் போடலாம்ன்றக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எந்த இடத்துல எண்ணாட் போட்டு எடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சென்டர் லைன்லேருந்து எப்பயும் போலவே எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டு கொண்டு போய்ட்டு ரைட்டு கொண்டு வரலாம். இப்போ நான் ரைட்டில் எண்ணாட் போட்டிருக்கனால அங்கனக்குள்ளேருந்தே நூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் ஒரு குத்து, அங்கே ஒரு லாக். லெஃப்டில் போய் எப்பயும் போல தான் நம்ம ரெண்டாவது நூல் எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால வேறு மாதிரிலாம் எதுவும் வராது. எப்பயும் போலவே ஒரு குத்து குத்திட்டு மேலே ஒரு குட்டி லாக்கு. அப்புறம் ரைட் சைடு ஒரு குத்திட்டு மேலே ஒரு லாக். அப்படியே சென்டர் பாயிண்ட் வரப்போகிறோம். ஒரு குத்து குத்திட்டு கீழே ஒரு லாக். அப்படியே லெஃப்ட்டு போகிறோம். இந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு குத்தி லாக்கு, லெஃப்டில் போய் ஒரு குத்திட்டு ஒரு லாக். அப்படியே அந்த நூலை ரைட் சைடு எடுத்துகிட்டு வரோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குத்திட்டு ஒரு லாக்கு. இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வேறு எதுவுமே மாறி வர போகிறது கிடையாது. இதுதான் தேர்ட் டைப்பு. அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு விரிஞ்சு வர்றதுக்காக 3, 4, 5 ஒற்றைப்படையில் வரும். 3, 5, 7, 9 நம்ம எந்த இதில் வேணால் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இதோட லைன் முடியுது. நான் இதோடையே எண்ணாட் போட்டு எப்பயும் நம்ம எண்ணாட் எப்படி போடுவோமோ சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டு அங்கனுக்குள்ளேயே எண்ணாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. இதுதான் தேர்ட் டைப்பு. இதை நம்ம நெக்கு பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இதை போட்டு பாருங்கள். ஒரு 2 தடவை போடுற கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். எப்படி வருதுன்னு போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், இது தேர்ட் டைப் கம்ப்ளீட் பண்ணது. ஃபஸ்ட்டு டைப்பும் செகண்ட் டைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர்ட் டைப் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.